ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரித்து ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு தாத்தா ட்ரெஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அடிக்கடி வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட பாப்பாவுக்கு வீட்டுக்கு போடுறதுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துப்பேன். அதை ஒரு ஸ்டிச் பண்ணி போட்டால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ பாப்பாவுக்கு போட்டிருந்தது அந்த ட்ரெஸ் தான். போட்டுட்டு சரி இன்னைக்கு காலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அரிசி கொழுக்கட்டை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டை பண்ணி கொடுத்துட்டு 2 பேரும் சாப்பிட்ட அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாடி தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக விளைஞ்ச 3 விதமான கீரையை பறிச்சுட்டு கீரை பொரியல் பண்ணியாச்சு. பண்ணிகிட்டு இருக்கும்போதே ரித்து அப்பா இங்கே பாரு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு காட்டினாங்க. ரித்து பாப்பாவுக்கு 2 உண்டியல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. க்யூட்டாக இருந்துச்சு. இது பிளாஸ்டிக் கிடையாது, இரும்பு. சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் பீரோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது இன்னொரு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா கலைஞ்சு போயிடும். ஐயோ பீரோவை திறந்தாலே திறக்கிறதுக்கே பிடிக்கிறதில்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையுமே கீழே பாயில் போட்டுட்டு நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்க தொடங்கியாச்சு. தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தேவையில்லாத எல்லா ட்ரெஸ்ஸஸையுமே பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன பாப்பா ரொம்ப ஹெல்ப் பண்ணால் மடக்காத்த துணியெல்லாம் கொண்டு பீரோக்குள்ளே வைக்கிறதுக்காக போனால். பட் நான் பூட்டி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் பீரோவில் துணி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இது ஃபுல்லாமே 2 பாப்பாங்களுக்கும். இதில் அந்த அட்டைப்பட்டிக்குள்ளே இருக்கிறது அவங்க வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு. நான் நம்ம யூடியூப்பில் நிறைய பேர் வெங்காயம் எப்படி கட் பண்ணால் சீக்கிரமாக கட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்துருப்பாங்க. நானுமே பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன், மொக்கை வாங்கிட்டேன். அப்படிலாம் முடியாதுங்க. இது நம்ம நார்மலாக உரிக்கிறத விட கஷ்டமாக இருந்துச்சு தனித்தனியாக உரிச்சிட்ருக்கிறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா வேண்டாம், கஷ்டமான ஒரு ஒர்க்கு. ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய வேலையை நான் கொஞ்சம் நேரமாக போட்டு இழுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான். பட் என்னோடய ஹஸ்பண்டை திடீர்னு சிக்கன் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் பொரிச்சு, சிக்கன் குழம்பு வச்சு, அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் மாதிரிலாம் பண்ணியாச்சு. கிரேவியெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஹாப்பியாக நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு இருந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஈவினிங் மாதிரி காஃபியும் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் அலசி வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே கொண்டு போய் காய போட்டுட்டு ரித்து தூங்க போயிட்டாங்க. ஒரு 3 மணி இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே நல்லா தூக்கம் வந்துடுச்சு. ஸ்ருத்து பாப்பா என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாயை விரித்த உடனே தலையணையை கொண்டு கரெக்டாக போட்டுருவான். அது அவனோட பொறுப்பில்லை, பாயாச்சு. 2 பேருமே அப்படியே இருந்தவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. டிவி பார்த்துட்டே இருந்து தூங்கிட்டாங்க. சுத்து பாப்பா எந்திரிச்ச அப்புறம் என்கிட்ட என்ன பேசுகிறான் அப்படின்னு கேளுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. அவன் பேசுகிறத மட்டும் கேளுங்க. ரொம்ப க்யூட்டாக பேசுவான். கண்ணத்தில் ஒன்று தரணும் தங்கும்ல நீ ஒரு உண்மைதாடி. மூக்குல மூக்குல தமாட்ட புள்ள பைய ஹேர் கட்ட பாருங்க. ஹேர் கட் எப்படி ஹீரோ. நீ ஹீரோவா? நீ ஹீரோவா? அண்ணி ஹீரோவா? அண்ணனும் ஹீரோயா? அன்னை தூங்கிட்டு இருக்கான் பத்தியா, இன்னும் எந்திக்கல.